காய்க்க வேண்டிய காரணம் வந்து நீங்க நடிச்சு கொண்டு நிக்க கூடாது. வந்து எனக்கு நேரம் இல்ல போதும். ஒரு விஷயத்த வந்து நாங்க செய்ய வந்தா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ம்? நீங்க கஷ்டம் இன்றைக்கு இந்த காய்ச்சல கூட நீங்க மழைக்கெல்லாம் நினைக்கிட்டு அவன் இந்த விட்டு நிக்கிறீங்க. அப்ப நீங்க மழைக்கு நினைக்க பாருங்க ஏத்திட்டு பாருங்க. அப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மனுஷன். அப்புறம் இந்த 18 வயசுக்குள்ள சாதாரணமா எல்லாமே விளங்கும் இருந்தாங்கச்சு. உங்களுக்கு விளங்கு தானே வீடியோல நான் வரக்கூடாது விளங்கு தானே வந்தா 4 பேர் பார்ப்பாங்க. அப்ப அப்படி விளங்குறவங்களுக்கு எந்த அம்மாக்காண்டி நான் கதைக்கணும். அப்போ நீங்க அம்மாவை விற்கலாமா? அம்மா இந்த முகம் தெரியலாம், யாரும் பார்க்கலாம், அம்மா உதவி கேட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலாம், ஆனா நாங்க தெரியக்கூடாது. நீங்க கதைச்சு போட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லி ப்ளீஸ் இப்படி போட வேண்டாம் அப்படின்னு சொன்னா இல்ல இவன் கதைக்க கூட தேவையில்லக்கா. கதைக்க கூட வேண்டாம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நான் ஒரு நாளும் வந்து அனுமதி இல்லாம எடுக்கவே மாட்டேன் வீடியோ வந்து. நானே இப்ப சொல்லிக்கிறேன், நீங்க பிள்ளை அங்கால போங்க, நீங்க வயசுக்கு வந்த பிள்ளை நீங்க கதைக்க தேவையில்லை, எங்க அம்மா கதைப்பான்னு சொன்னா ஓகே. இப்ப எனக்கு கோவம் வந்த காரணம் என்னன்னா நாங்க வரவே பேர் மரத்து பின்னால் ஒழிக்குது. அப்புறம் நின்று சின்ன பிள்ளைத்தனமா நொய் நொய் என்னன்னா கோவம் வருமா இல்லையா? ஒரு சின்ன வயசு பிள்ளைன்னா பரவாயில்ல, 18 வயசு நாங்க மனுஷன் தானே. எங்களுக்கு நார்மலா வந்து சொன்னா விளாங்க தானேம்மா, அண்ணா நான் வரையிலன்னா எனக்கு இருந்தா ஓகே தானே. அதுதான் இப்ப வந்து இப்ப தங்கச்சி வந்து நான் வீடியோக்கு வரல அப்படின்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நாங்க வரும்போதே சொல்லி இருந்தா மனுஷன் மாதிரி வந்து சொல்லி இருந்தா சரி. இவன் சொல்லக்கூட வேண்டாம், அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ஓகே. அதை விட அம்மா அந்த கத்துறது எத்தனை வயசு பிள்ளை கத்துறது செய்து சொல்லுங்க. அப்போ அம்மா அந்த கத்துறது இப்ப நானே பரதசி நாய் வந்து எஸ்கே இஞ்சவா பரதசி நாய் நீ எல்லாம் ஒரு உண்ட கொப்பனுக்கு பிறந்தேன், யாருக்கு பிறந்தேன்னு தெரியும். உனக்கு வந்து 6 சகோதரர் போய் கேள்றா. உண்ட கொக்காவே வந்து உண்ட சௌரத்தை போய் கேள்றா. அப்படி மயிறு முடிஞ்ச மயிறு நாய் நாய் கேள்றா. சனி உதவிக்கு எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேசலாமா? அந்த ஆளை பேச விடுங்க, புதுசா வந்த ஆளை பேச விடுங்க எல்லாரும் ப்ளீஸ். கொஞ்சம் அவங்களையும் பேச விடுங்களாப்பா ப்ளீஸ். ஒருத்தங்க உதவிக்காக நிக்கிறாங்கன்னு சொன்னா அவன் கேவலம் கட்டு போகல. அவன் செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா? அவன்கிட்ட காசு சொந்த வீட்டு காசை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அவன் கேவலப்படுத்துறான். அண்ணன் சொந்த வீட்டு காசுல கொடுக்குறேன் நான் கூட அப்படி கேவலப்படுத்த முடியாது. நானே ஏற்பாடு அடிக்கணும் விளங்குதா? சொந்த வீட்டு காசை ஏழைகளை அடிமையாக்க முடியாது. ஏழைகளை அடிமை. அப்ப சிங்களவனுக்கும் முகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதானே அவன் சிங்க கொடி பிடிச்சி தெரிஞ்சவன் தானே அவன். சிங்கள காடையங்களோட மோசமா இல்ல அவன் நடக்கிறான். அடே நீ வந்து எஸ்கே கிருஷ்ணா நீ வந்து என்ன ஜேவிபியில வந்து மூத்திரம் குடிச்சாலடா நீ பரதேசி நாயே. அந்த இராவணரை வாழை காய்க்க விடுங்க ஐயா கொஞ்சம் ப்ளீஸ், தயவு செய்து. இராவணன் இவனா இப்ப என்ன சொல்றது? இவன மாதிரி ஆக்களை வளர்த்து விட்டது நீங்க என்ன? இவன மாதிரி ஆக்களை உதவி செய்ய சொல்லி வலிக்கிட்டு வளர்த்து விட்டது நீங்க. அவனெல்லாம் என்ன சொல்லு ஸ்டார்ட்ல கேவலம் கட்டவனுக்கு நான் கொடுக்குறேன் எல்லாம் வேற ஆக்கலாம் மெட்டாக்கள் புலம்பெயராக்கள். அதுதான் பாத்தீங்களா இந்த உதவி செய்யற பேர்ல நிறைய பேர் வாழ்க்கையிலன்னு சொன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு சில வீடியோவில் நானும் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு சில வீடியோவில் எடுத்து வச்சிருக்கிறேன். சரியான கேவலம் கட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கானு கண்டிப்பா. ஆனா இதை மன்னிக்க முடியும். அடுத்தது என்னன்னு சொன்னா நம்ம மக்கள் செய்யற பிள்ளை என்னன்னு சொன்னா ஒருத்தன் ஏதாவது செய்யறான்னு சொன்னா நம்பிடுறது, அவனை பின்னாடியே போறது, அவங்களே வளர்த்து விடுறது அவனுங்களை. இன்றைக்கும் நாங்க இப்போ ஒரு என்ன சொல்றோம் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தே இவன் ஒரு நல்ல ஒரு உத்தமன் இப்படித்தான் இருக்கான்னு சொல்லி. ஆனா இப்போதான் ஒரு சில நேற்று இந்த வீடியோ சரியான வைரல். இந்த வீடியோ அந்த பிள்ளைய கேவலப்படுத்தி பேசினது சரியான வைரல். இந்த வீடியோக்கு பேருந்து அட்ரஸ் சாம்ராஜ்யமே அழிக்கப்படும் எங்கட தலைமையில. டோன்ட் வரி. சாம்ராஜ்யம் எவனாவது ஒருத்தன் இப்படி தலை தூக்குறான்னு சொன்னா பயம் பெறணும். மாதிரி என்ன ஒருத்தன் முளைக்கிறதுக்கும் பயம் பெறணும். இவருக்கு அடுத்தா DK கார்த்திகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொடுக்க மயிலாட்டிக்கு அவர் தான் அடுத்தது. அடுத்ததா அவர் வாய் திறந்தா வாய் விரிப்பம். சொல்றேன் நான் அன்புக்குரிய மக்களே வடிவ பாருங்கோ. இதுல வந்து இருக்கிற இந்த நாய் வந்து எங்களுடைய வந்து மக்களையும் எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் வந்து தமிழ் தேசிய அதாவது தமிழ் தேசியம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். தமிழ் தேசியத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களை வந்து அவ்வளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற நாய் ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு முன்னால காட்டி கொண்டிருக்கிறேன். சரியோ?
இதே போல வந்து இவர் வந்து நிறைய வந்து விஷயம் வந்து நாங்க வந்து வெளிப்படுத்துவோம். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் வந்து வெளிப்படுத்துவோம். அதே போல வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர் வந்து இப்போ வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்க, தான் வந்து தன் வீட்டுல இருந்து வெளியில வந்து நடந்து வர மாதிரி வந்து அவர் நடிகனா இருந்தாலும் சரி எஸ்கே. அதே போல வந்து கார்த்திக், அதே போல வந்து எஸ்கே கிருஷ்ணா, உங்களுக்கு வந்து நாங்கள் நேர சொல்றோம், உங்களை முடிஞ்சா வந்து எங்களோட வந்து மோதி பாருங்கோ. அடே சாரதி, இப்ப பண்டத்தரிப்புக்கு போனா அந்த அவா வந்தவா இன்னும் அவாட வீடியோ எடுக்கலுமோ அண்ணன் தேன பண்டத்துக்கு வந்து எங்க ஏரியானா நீ வெயிட் பண்ணு. இல்ல நாங்க கூட்டிட்டு போன அந்த அக்கா இருக்கிறா இன்னும் அவாட வீடியோ எடுக்கலுமோ கதைக்க முடியாது தேனா இல்ல நான் ஒரு ஐடி வந்திருக்கு, தொண்டை அடைச்சிட்டு எல்லாம் வெயிட் பண்ணு, எல்லாம் நூற்றில் அணிலும் கொஞ்ச நேரம். நிதியோருக்கா கதைங்க, யாரு இந்த நிதி புதுசா வந்திருக்கீங்க? வணக்கம். கீழே வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நானும் கிருஷ்ணாண்ட இதுகள் நிறைய அவற்றை பார்த்துட்டு அவன் வந்து புலம்பெயர் மக்களை வச்சுக்கொண்டு நிறைய நீங்கள் அது இடையில இருக்க அவருக்கு ஆதரவாயும் கதைச்சு அவன் உங்களோட கதைச்சு நீங்கள் அதற்கு சார்பா விட்ட நீங்கள் நிசார்னா சார்பா எல்லாம் மன்னிப்பு கொடுத்தது அந்த நாய்க்கு, அவ்வளவுதான். அவன் நீங்களோ நாங்களோ நினைக்கிற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. அவன் பயங்கரமா வெளிநாட்டு மக்களை அவன் முகம் வெளிநாட்டு பெரிய நிதி மோசடி செய்தவங்கள், பெரிய பொம்பளை சேட்டை விட்டவங்களுக்கு எல்லாம் தேசிய தலைவர் விடுதலை புலி அமைப்பும் மன்னிப்பு எல்லாம் கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டு விட்டுருக்கு 2-3 தடவை. விளங்குதானே? கட்டுக்கீறி அடங்காத ஆக்களை தான் கடைசியா பழி இல்ல அமைச்சார போட்டு கொளுத்தினது, போட்டு தள்ளினது. அதே மாதிரி இவனுக்கு இன்றைக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இந்த முறை மன்னிப்பே கிடையாது. இந்த நாய் சாசனை விட கேவலமான நிலைக்கு அடிச்சு ஒழித்து அழிக்கப்படுவான், அவ்வளவுதான். அவரோட கதைச்சு எடுக்க நாங்கள் நினைச்சது உண்மையில இதோட நீங்களும் எடுக்க அவனை முடிப்பீங்க. பிறகு அவன் உங்களோட காலில் விழுந்து அவன் எப்படி ஆக்களோட பழகணும் அவனுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் தெரியும். பிரதர், சிங்கக்கொடி பிடிச்சது வந்து அவன் மன்னிப்பு இனிமேல் செய்ய மாட்டேன் விடலாம். ஆனா பெண்களோட விளையாடுறது விடையலாது. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றா நான் என் குழந்தைகள்ல உயிர் தாய் பிள்ளைகளை வச்சு பாக்குற ஒரு ஆள் நான், அதெல்லாம் இதுல விடுங்க. ஆனா குழந்தைகள்ல நான் உயிர். அதை விட நான் ஒரு தனிப்பட்ட ரீதியா அம்மாவால வளர்க்கப்பட்ட பையன். வடிவாக்களுங்க, அம்மாவால பழக்கப்பட்ட பையன். பெண்களை வந்து பெண்கள் மத்துவத்தை கேவலப்படுத்துறவங்கள பிடிக்காது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனி அவன் தச்சுமே உங்களோட பர்சனை அடிச்சு விளக்கு அடிச்சுட்டேன். வடிவா கேளுங்க, விளக்கு அடிச்சுட்டேன். ஆனா இவன் சார்ந்து பேசுறவங்கள்ட்ட நம்பர் விளக்கு அடிக்கல. ஆனா எனக்கு 100% தெரியும். சிங்கக்கொடி பிரச்சனைக்கு அவங்க சொன்னவங்க நிசாரண்ண நீங்க என்ன செய்தாலும் நாங்க வர மாட்டோம். ஆனா அவங்க இதுக்கு சுவரா வர மாட்டாங்களே, ஏனென்றா அவங்க தமிழீழத்தை நேசிக்கிறபடியல். அவன் மாவீர நாளுக்கே போய் அவன் படம் எடுத்து அரை காய்ச்சல் போய் எவ்வளவு அகவலப்படுத்தி அதை செய்து கொச்சப்படுத்தி ஏதாவது ஒரு புரோகிராமுக்கு வந்து இவர் வந்து இவன் சார்பா இவன் வந்து பேசினாலும் நான் அந்த பேச்ச பரிசீலனை பண்ணி பார்க்க போறது கிடையாது. ஒரே ஒரு பரிசீலனை தான். இவனை நீ என்ற மக்களை படம் எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது, அவ்வளவுதான் பரிசீலனை. அல்லது இவன் அடிச்சு முறிக்கப்படுவான், வளையத்தளத்தை விட்டு கலைக்கப்படுவான், நேர்ல அடிப்பம் யாழ்ப்பாணத்துல அடிவிடும். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட். நீங்கள் இதை ஸ்ட்ராங்கா வச்சிடுங்க. அவன் பர்சனா எடுத்து இவனை நான் அதற்கு மக்களுக்கு உதவி செய்யறத ஈவன் நீங்கள் கூட உதவி செய்வீங்க. உண்மையில யாராவது உதவி செய்யறதுக்கு நான் இது இல்லை. ஆனா இவன் வெளிநாட்டுக்காரரை வச்சு நிறைய அவமானப்படுத்தி அவன் வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு முகமும் உள்ளூர்காரருக்கு ஒரு முகமா செய்கிறான். அவனை பர்சனா 200 பேர் நிக்கிறீங்க என்ன கேட்க ஒரு நிமிஷம் 200 பேர் நிக்க சொல்றேன். ஈழநிசானுக்கு இறக்க மனசு சில நேரங்கள்ல போன் அடிச்சு கேச்சா, ராசனம் என்னோட போன் எல்லாம் அடிச்சு கேச்சு, ராசன் சார்ந்தாக்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோட சட்டப்படி உங்களோட பர்த்டேக்கு கூட அவன் கோயில்ல போய் எல்லாம். ஆனா கடைசியா அவன் எப்ப தாக்கப்பட்டவன் சொன்னா ஸ்ரீடெலோ இயக்கத்தோட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், ஸ்ரீடெலோ உதயம் சார்ந்து பயணிக்கிறதுக்கு அப்புறம் நான் ஒரு விடுதலை புலி ஆதரவாளன், தலைவரை நேசிக்க கூடியவன் என்ற அடிப்படையில ஸ்ரீடெலோ இயக்கத்துக்கு நான் மிகப்பெரிய எதிரியாக செயல்பட்டதால தாக்கப்பட்டான் ராசனால பெரிய அளவுல. அதே மாதிரி நானும் ஒரு சிங்கிள் மதர் என்ற சன்னா இருந்து வளர்ந்தவன், ஆண் தலைமத்துவம் இல்லாத ஒரு குடும்பத்துல பெண் தலைமத்துவத்துல வளர்ந்தவன். சோ அதே மாதிரி குழந்தைகளை நான் மதிக்கக்கூடியவன். நான் இந்த பிள்ளைகள் எனக்கு உயிர். சோ இந்த அடிப்படையில
எனக்கு இது வந்து சென்டிமெண்டலா இவன் செய்தது சிங்கள காடையனை விட கேவலமான செயல். இதுக்கு ஆனா வந்து உங்களுக்கும் சென்டிமெண்ட் செய்தா நீங்களும் இலகின மேனம். நான் உங்களோட வீடியோ கணக்கு அதுக்கு பார்த்து இளைய மனதுக்கு காரணம் நாம் வந்து ஆக்களோட கதைக்க கூடாது. போன் அடிச்சு கதைக்க காலில் விழுந்து கெஞ்சினாங்கன்னா இளாயிருவேன் நான். அதால பிளாக் அடிச்சு விட்டுவேன். எனக்கு கதைக்கு அது வந்து எங்க தமிழ்ல இருக்கிற ஒரு என்ன பண்றது சிலது பாக்க கொஞ்சம் கூடாத குணம் மாதிரியுமே எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் அப்படி செய்யல சரியான முடிவெடுக்க இல்லாம இப்ப வந்து இங்க பாருங்க, இந்த என்னோட தயாண்ண என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி அடிபட்டு இருப்பான். இன்றைக்கு அண்ணன் தான் கூப்பிடுறோம் பழகிறோம். எனக்கு சில குணங்கள் இருக்குது. ஆனா டக்ளஸ் கர்ணா புள்ளியான அறிஞ்சித்தாத்த உயிரோட வந்தாலே நான் உயிரோட அவிச்சு சாப்பிடுவேன். அந்த அளவு எனக்கு சில பேரை நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், அது வேற. ஆனா எங்கட தமிழாக்கள் சின்ன சின்ன தவறுகளை கொஞ்சம் மன்னிச்சு பாக்குறது திருந்திடுவாங்கன்னு இயக்கவும் அப்படி எல்லாம் செய்திருக்கு. அதோட பார்த்து வளர்ந்ததால எனக்கும் அந்த குணங்கள் இருக்கு. அவன் சிங்கக்கொடி பிடிச்ச ஓகே ஒரு மன்னிப்பு கொடுத்தா விட்டுருவான். தமிழ் தேசியம் சார்ந்து பயணிப்பாரு. ஏன்னா அந்த மாவீர நாளுக்கு போய் அவனு செல்ஃபி எடுத்தப்ப ஒரு கேவல், அதாவது ஒரு புனிதமான உண்மையில அவங்கள நாங்கள் இந்த வேற வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து கூட நான் இந்த வேற அவைய வணங்கி கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு விதம் அவன் அண்ணல் அடிச்சிட்டு போறான். 100% அதுவும் தவறு பிரதர். இப்ப வந்து அவன் தவறுகள் வந்து ஸ்டாக் அப் ஆயிடுச்சு. இப்ப அவனுக்காக செம்பு தூக்கி கதைக்கிறவங்க கூட கதைக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி கதைச்சான ஒருத்தன் கதைக்கிறவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். அவனை அன்றைக்கு பாத்தீங்க தமிழ் புரோசன் அவன் கூப்பிடுறான், வா யாழ்ப்பாணத்துல நான் நேரடிக்க மக்களோட வச்சு உன்ன பேட்டி இருக்கிறேன் அவன் பேசாம இருக்கிறானே. இப்ப ஒரு கதையை கேளுங்க. இவனுக்கு செம்புதூக்கி பல பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த வீடியோக்களை செம்புதூக்கி வந்தா நான் நேரா கொண்டு இந்த வீடியோ பிளே பண்ணி காட்டுவேன். இவன் சார்ந்து பேசுறாங்கன்னா அந்த செம்புதூக்கி வர்றவங்களுக்கு எனக்கும் பயங்கர சுத்தம் வடிக்கும். கண்டிப்பா நான் இந்த வீடியோ காட்டிட்டு உண்ட தங்கச்சி உண்ட அம்மாவை இப்படி செய்தா நீ செம்பு தூக்குவியாடா, இவனோட நீ நிக்க கூடாது. ஒரு தமிழன் உண்மையில மானமுள்ள தமிழன்டா இவனுக்கு நீ ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். இல்ல அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டி வரும். அவ்வளவுதான். அதோட என்ன எனக்கு உங்களோட தாழ்மையான ரிக்வெஸ்ட், இதே ஸ்ட்ராங்கா நின்று இவனை இனிமேல் அதாவது மீடியாக்கு அவன் தண்டை இதை செய்யட்டும், பண்பா இதா செய்யட்டும், அல்லது நீங்கள் அவன் பர்சனை அடிச்சு இவன் இனிமேல் இந்த மக்களை வீடியோ எடுத்து போடக்கூடாது. புலம்பெயர் தேசத்துல இருந்து மக்கள் இவனுக்கு காசு அனுப்பக்கூடாது. டாசனை எப்படி ஒண்ணுமில்லாம பிரான்ஸ் அனுப்பி வச்சோமோ அதே மாதிரி இவன் வெளிநாட்டுக்கு அங்கே ஓடி தப்பட்டும். இனிமேல் இவன் யூடியூப் விபச்சாரியா இவன் செயல்பட முடியாது. மக்கள் இவனுக்கு காசு அனுப்பக்கூடாது. என் மக்களை இவன் பணம் எடுத்து போட்டு சம்பாதிக்க கூடாது. இந்த அடிக்கப்பட வேண்டிய ஆள் யாரு விட மாட்டேன். அதுக்கான எங்களுக்கான ஏதாவது எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கட்டாயம் உங்களுக்கு செய்வோம். ஆனா இவன் இனிமேல் இது இந்த மீடியாவில உதவி கேட்டு வரையில ப்ரோ. எங்கட ஏழை பெண்ணுங்கள வீட்டுக்குள்ள பூந்து பெண் தலைமத்துவ வீட்டுக்குள்ள பூண்டு தினாவட்டா கவட்ட விரிச்சண்டு ஒரு பொம்பளை முன்னாடி எப்படி உட்கார்றன்னு இல்லாம நாகரிகமற்ற முறையில அநாகரிகமான டபுள் மீனிங்கான பேச்சுக்கள், ஒரு பெண்களுடைய கண்ணீரை படம் எடுத்து அதை வீடியோவா பதிவேற்றம் பண்ணி அதை பல யூடியூப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல போட்டு பணம் சம்பாதிக்கிற யூடியூப் விபச்சாரி இவன் அந்த காசுல வீடு கட்டி என்று தந்த குடும்பத்துக்கு சோறு போட்டுறது இவன் மலத்தை சாப்பிடறதுக்கு சமன். இவன் ஒரு இந்த விபச்சாரியை நாங்கள் அடிச்சு கலைப்போம். இவனுக்கு 6வது வலைத்தளத்துல ஆதரவு கொடுத்தா நீங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுவீங்க. நேர்மை வலைத்தளத்திலும் சரி இவனுக்கு செம்பு தூக்கி 6வது வீடியோ போடுவீங்களா இருந்தா பெரிய அளவுல விமர்சிக்கப்படுவீங்க. இந்த லைவ்ல போட்டு உங்களுக்கு சம்பவம். இன்னொன்று மண்ணா நான் போன வருஷம் இலங்கைக்கு போயிட்டு நிக்கல என்ன நடந்தா இவன் சகோதரங்கள் எல்லாம் அங்க மெல்லாவில் இருக்கிறவங்க எல்லாம் சரியான ஆக்கள் போனா எப்படி காசை வரக வேணும் ஏதாவது கதையை சொல்லி, அதாவது வெளிநாட்டுக்காரன்டா இப்படி அந்த சிம்பதிய கதைச்சு செய்யணும் என்ற இதுல அவன் என்ன ஒரு தமக்கே இந்த ஹஸ்பண்ட் வீட்டை போனாங்க. நாங்கள் என்னோட ஃப்ரெண்டோட அவங்க அந்த ஆக்களை ஏமாத்துற தன்மை தான் அவங்களோட 100% இருந்து. எங்க அவங்களோட ஊரு இல்ல உவண்ட ஊர் என்னோட கதையை கேளுங்க. இவர் காய்ச்சல் எல்லாம் இவர் மாறி காய்ச்சாலும் நாங்கள் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ஆதாரமா. இவர் சொல்லியிருக்காங்க கனடாவில படியில வச்சு நிஷான விரட்டின வழியில சொல்லியிருக்கார். போன போட்டு கேட்டா நான் அப்படி எங்க சொன்னா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லுவேன் நான் காய்ச்சிருக்கார் விளங்குதோ. ஆனால் இவருக்கு நான் தெளிப்படையா சொல்றேன், மயிலாண்டி நீ காய்ச்சல் எல்லாம் எங்கள்ட்ட ரெக்கார்ட் இருக்கு.
நீ அண்டை- மாறி அண்டை- தாரி அண்டைக்கண்ணா, காய்ச்சினா அண்டை- முழு ரெக்கார்டு பிறகு விட்டுருவான் விளங்குதா? அண்டைக்கண்ணா இன்னொரு இதுல போய் ராசனை கூப்பிட்டு ராசனோட வந்து அண்ணா உங்களை நான் தவற விட்டு இந்த முறை இவர் வந்து வாட்ஸ்அப்ல மன்னிச்சு கொள்ளுங்க நான் செய்தது கூட உங்களுக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். தமிழ் தேசியம் சார்ந்துதான் நான் பயணிப்பேன். ஒருபோதும் நான் அங்க போனதே தப்பு, சிங்கக்கோடி பிடிச்சது தப்பு, என்ன விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க கெஞ்சினதால நாயே உனக்கு ஒரு சான்ஸ் தந்தது. ஆனா ஒரு தடவை இல்ல 2 தடவை உனக்கு மன்னிப்பு தந்தது. நீ இந்த கெத்து காட்டுறது விளையாட்டோட வச்சு கொண்டியண்டா கதை எனக்கு முடியவே இல்ல. 2 மணியாச்சு. பரியண்ணா வந்திருக்கேன், பரியண்ணா எழுத்து நான் கீழே. ஓகே 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 பரியண்ணா மேல வாங்க. பரியண்ணா ரெக்வஸ்ட கொடுங்க. ஒருக்கா வைஃபோட வீட்டை அடிச்சிட்டு வாரன். சரிதானே? இவனுக்கு ஆர்ஐபி அடிச்சு ஐடியில போட போறேன். கண்ணீரஞ்சலி இவன் செத்து போட்டான் 2 இருந்து. சரியா? இதே ஸ்ட்ராங்கா இருங்கோ. அவன் கதைச்சா பிறகு திரும்ப மாறி அவனுக்கு அவனை பிளாக் அடிச்சாச்சு. சரி ஒரு வார்த்தை சொல்றேன். இவனுக்கு 3வது தடவை மன்னிப்பே கிடையாதாப்பா. வெயிட் பண்ணுங்கடாப்பா. ஈழ நம்பிக்கை இருந்தா பயணிங்களாப்பா. 2 தடவை மன்னிப்பு கொடுத்தா 3வது தடவை மன்னிப்பே கிடையாது. நன்றி என்ன அதுபடி இதுங்க 2 தடவை மன்னிப்பு கொடுத்தாச்சு, 3வது தடவை மன்னிப்பே கிடையாது. ராசருக்கு மாதிரி இவருக்கு மாதிரி. இவன் அன்றைக்கு ராசனுடைய மேல போய் இதண்டு கதைக்கு கொண்டு வரான். அதெல்லாம் இனிமேல் லைவ்ல கதைக்க மாட்டேன்னு சொன்னோம். எனக்கு லைவ்ல எடுத்து கதைக்க மாட்டேன். ராசன் நித்தி ப்ரோ நான் வந்து இது வரைக்கும் வந்து நான் வந்து 4 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வேலை ஃப்ரெண்டு. ஆனா இது வந்து ஒரு இல்ல. ஆனா வந்து இப்ப நான் நேர சொல்றேன், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாங்க வந்து அவர் இவருக்கு மூஞ்சில வந்து பெற போட்டார். இவருக்கு வந்து கட்டாயம் வந்து வச்சு செய்வோம். இப்போ வந்து ஓப்பன் சவால் விடுறான். நாங்க வந்து முடிஞ்சா நீ வந்து வா, யாழ்ப்பாணத்துல நீ எங்க இருக்க, பிறந்ததுவா இருக்கிற, முடிஞ்சா வா. என்ன சொல்லுங்க வேறு. இப்ப நீங்க காய்ச்சி வந்தீங்கன்னா உங்களை வந்து பாப்பான். வேறு வந்து பார்த்துட்டு வந்து உங்களை வந்து சர்ச் பண்ணுவான். ஹலோ கேக்குது சொல்லுங்க. நீங்க கதைச்சது விட்டுட்டு தான் சொல்லுங்க. வேணும் கேக்குது. ஓகே ஓகே கேக்குதா? ஹலோ நல்லபடியா கேக்குது. நீங்க கதைங்க அண்ணா. ஓமண்ணா. அப்ப இவன் என்ன பொறுத்த மாட்டில் இவன் அண்ணா இவன் குடும்பத்தை நான் போன வருஷம் போய் சந்திக்க இவன் தமக்க வந்து மெல்லாவில இருக்கிற பரி பண்ணி தந்து அவங்களெல்லாம் இப்ப நாங்க காசு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வந்து அவங்க அதுக்குரிய அது சரியான காரணங்கள் காட்டாமல் இதன்றவை இப்ப நாங்கள் அதை எங்களுக்கும் அதை யூடியூப்ல போட்டு பப்ளிசிட்டேட் பண்ணாமல் இருக்கிறோம். அப்ப அதால இவங்களோட குடும்பமே அதாவது ஏமாற்று குடும்பம் இல்ல, உதவி மக்களுக்கு உதவி கிடைக்கத்தான் வேணும். அது யாராவது மூலமா உண்மையில கிடைக்கிற சந்தோஷமான இவன் வெளிநாட்டுக்காரனை வச்சு எங்களையும் ஒரு காமெடி பீஸா வச்சுதான் இவன் அங்க இது நடத்துறான். இப்ப அன்றைக்கு அவன் தமிழ் ப்ரோஸ் என்றவர் சொல்லியிருக்கிறார், நீ வா நான் நேரடியா ஜெஃப்னால வச்சு நாங்கள் பப்ளிக்கா வீடியோ செய்வோம். இவன் அதுக்கு ஒரு பதில் ரெஸ்பான்ஸே கொடுக்கலையே. அப்ப இவன் தன்னோட ப்ரூவ் இருக்கு, ஆதரங்காரன், வா கதைப்பம், நீ சரியா நேர்மையாத்தான் செய்யற கொள்றான்னு நீ சொல்ற, நீ உனக்கு நீ ஏமாத்தின எவிடன்ஸ் என்னட்ட இருக்கு, வா கதைப்பம் அவன் போறான் இல்ல. அப்ப நான் இவன் சும்மா எங்களுக்கு மீடியால சொல்றான் இல்ல, நான் ஒண்ணு மிதண்டையில யாரும் கூப்பிட்டு அவங்க கணக்கு காட்டுங்கோ இதனுங்க தமிழ் ப்ரோஸ் பப்ளிக்கா இப்ப விட்டுருக்கான் முந்திராள் வீடியோ, வா தன்னோட எவிடன்ஸ் இருக்கு கதைக்கவான்னு சொல்லி. அப்ப உண்மையிலே ஒரு களவில்லையா? ஓகே நான் வாரணும் இல்ல போகணும். கட்டாயம் அதான் செய்வோம். மக்கள் பணி செய்யறவங்க சொன்னாலன்னா அதை வந்து நேருக்கு நேரைய ஒருதல் சேலஞ்ச் பண்ணான்னு சொன்னா அதுக்கு உண்மையா காட்டணும். செய்யலன்னு சொன்னால் இந்த வலைதளத்துல பயணிக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு உண்மையான ஒரு முடிவு தேவை. இப்ப நாங்க ஓகே கிருஷ்ணா உள்ள செய்துட்டா இதை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு நீ மற்ற பக்கத்தால போய் இவ்வளவு வீடியோ செய்திருப்பாரு. அப்போ இதரோட கதை கேட்கல நான் சொன்னேன் அவன் கள்ள நிறன்னு சொல்லி இதர் அந்த இலக்கின மனதில் விட்டது. ஆனா எனக்கு தெரியும், அதாவது கிருஷ்ணா வந்து ஒரு பச்சோந்தி என்ன நான் கொஞ்சம் பெக்காயிட்டு வரேன் திரும்ப. ஓகே ப்ரோ ஓகே தேங்க்யூ. அவன் வந்து மீனுக்கு என்ன சொல்றது, அந்த மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையையும் காட்டுறாள் அவன்.
ஓம் ஓம் கள்ளன் கெட்ட பகர்வன் கெட்ட பகர் கேவலங்கட்ட நாய் நல்லதா இந்த வயிற்றுல பிறக்க இல்ல நாய் நாய் ரோந்துக்கு வந்த இந்தியன் ஆர்மிக்கு பிறந்திருக்கான் நாய் கேவலங்கட்டவன் செருப்பால் அடிக்கவா இருக்கா அடிக்கவா அவனுக்கு அடிங்கன்னா ஆனா இதே ஸ்ட்ராங்காயே நில்லுங்கன்னா அவன் வந்து நான் பர்சனல் ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும் நான் அவன் வீட்டு குடும்பம் எல்லாம் பார்த்து வந்ததா சொல்றேன். செருப்பால் அடிவோ சுவால் அடிவோ மூஞ்சே போட்டு செய்வோ உனக்கு அடிப்போம் அடிச்சாதான் நிம்மதியா இருக்கு நிம்மதியா நித்திர வரும் எனக்கு அந்த பொம்பளை போட்டு தாய்ச்சல் 18 வயது பிள்ளையா போட்டு பண்ணினதே கண்டு கணிக்குது இப்ப வாடாங்க பேசுறமானே மனுஷனாடா நீ வாடாங்க எங்கடா அடிக்கிற ஐயோ எங்க இருட்டாயிட்டப்பா இருட்டாயிட்டு பகல்லானப்பா அவனுக்கு போட்டு விளக்கணும் நாளை ஞாயிற்றுக்கிழமை வாடா நாய் 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 பொம்பளை பிள்ளைண்டா உனக்கு அவ்வளவு அவ்வளவு கேவலமாப்படுதா அது ஏழ்மைப்பட்ட புள்ளிகள் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்களா இருக்கிற புள்ளிகள் வீட்டுக்குள்ள புந்து பெண் தலைமத்துவத்துக்கு வந்து கவட்ட விரிச்சு குந்தியன்று இருக்கிறேன் கவட்ட விரிச்சன் பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால எப்படி உட்காரணும்னு கூட தெரியல கவட்ட விரிச்சண்டு நிமிந்த நிலையில இருக்கிறேன் கவட்ட விரிச்சண்டு ஒரு தாய்க்கு முன்னாடி ஒரு புள்ளைகளோட எப்படி கதைக்கணும் பெத்த தாய்க்கு நீ பாடம் எடுக்கிற எப்படி புள்ள வளர்க்கணும் இந்த கேவலங்கட்ட உண்ட பொம்மா உன்ன ஒழுங்கா வளர்த்திருந்தா நீ பொம்பளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும் ஆனா உனக்காக தெரியுமா கேங்ஸ்டர் அமெரிக்கன் மசுரு கேங்ஸ்டர் செருப்பால போட்டு இந்த அடிக்கிறோம் இந்த கேங்ஸ்டரை காட்டு எங்களுக்கு பாப்போம் காட்டு பாப்போம் நாயே கேங்ஸ்டர் மசுரு கேங்ஸ்டர் நாயே ஆனா இதோட நிஷானா அவனை தூக்குறதுக்கான நீங்கள் என்ன ஹெல்ப் ஏதாவது இதென்று வேணுமென்றாலும் நாங்களும் சப்போர்ட்டா இருப்போம் கட்டாயம் இதோட இது வந்து உண்மையில என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னடா இவன் வந்து மக்களை வந்து ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாமல் நடத்துறான் கேவலம் கட்டவன் நீ பாருங்க பாக்க போறீங்க அவன் வீடியோவை எப்படி நடத்துறான் மக்களை போட்டு காட்டுறான் வெயிட் பண்ணுங்க இல்லைங்களா எப்படி நக்கல் கதை நையாண்டி கதை கேவலம் கட்ட நாய் இது கேவலங்கட்ட நான் இதுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை 3-4 நாளை முதல் எங்க ராசன் பிரான்ஸ் ஆளோட இது ஐயோ ராசன்னா உங்களை தான் தேடினா நான் உங்களை சந்திக்கல அடுத்த முறை வாங்க நாங்கள் நேரடியா சந்திச்சு இன்னும் அதுக்கு கூட்டி சேர்றாங்க இதை கேளுங்க இந்த பாடிய கேளுங்கயா பிளீஸ் இதை கேளுங்க இருக்கா நீ வந்து அந்த பொம்பளை டோப்பரோ அதை போட்டு கொண்டு ஒரு வாரம் அடுத்தது நெக்ஸ்ட் எத்தனை வீடியோ அனுப்பி வச்சுதான் அக்கனி எங்களோட கொங்குரீட்டுக்கு மண் பறிக்க கொஞ்சம் காசு இல்லாம கிடக்குறா நீ வந்து அந்த பொம்பளை டோப்பரோ அதை போட்டு கொண்டு அதை போட்டு கொண்டு குடிசை போட்டுக்கொண்டு உடனே நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ என்ன நிறைய பேசுவாங்க மக்களும் அவங்க பைக்ல வராங்களா சரி ஓகே எப்படி எப்படி கவலைப்படுத்துறான் மகள பைக்ல வர்றாங்களான்னு தான் எப்படி வீட்டுக்கு மண் பறிக்க கொஞ்சம் காசு இல்லாம கிடக்குதா கதையை கேளு வந்து அந்த பொம்பளை டோப்பரோ அதை போட்டு கொண்டு அதை போட்டு கொண்டு குடிசை போட்டுக்கொண்டு நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ என்ன நிறைய பேசுவோம் காட்சி கேட்டோம் சொத்துக்கு முடியல எப்படி அப்ப இப்படி வெளிநாட்டுக்காரன ஏமாத்துறாமன்னு தானே அவங்க முடிவு வச்சுக்கிறாங்க அந்த பொம்பளை புள்ளைய எப்படி கவலைப்படுத்துறான்ற வீடியோ போட்டு காட்டுவோம் பெரிய நான் கேட்டீங்கயா பார்த்து அதை விட யாரோ ஒரு நாய் இப்போ முந்தின நாள் இருந்து 50 கிலோ பாசம் பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ள போறான் பாருங்கயா இத பாருங்க பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ள இங்க பாரு அடுத்தது வெயிட் பொம்பளை பிள்ளை ரூமுக்கு போறான் இந்தா ரூமுக்குள்ள போறான் எல்லாம் கிடைக்கிற கதையா ஒரு டிக்டாக்காய் மக்கள் சேவை நன்றி கொடுத்துட்டு நீங்க மக்கள்கிட்ட காசையும் கொள்ளையடிச்சிட்டு
ஆமாய்யா. எடுக்க மாட்டேங்கம்மா நான் சொல்லுவேன் தம்பி அவன் தன்னை வீடியோங்களோட காட்ட வேண்டாமன்றான். ஓடியோல ஆட்டும் உங்களை குரல்ல மட்டும் மாஜிங்க வாங்க வாங்க ஏன் பிள்ளைய லவ் பண்றீங்களா? அது அந்த பழக்கம் தாய்க்கு பின்னாலே வரையில இப்ப பின்னால நாங்க போய்க்க தங்கச்சியை வருத்தணுமா? அந்த புள்ளையிலேயே கண்ணா இருக்கான் பாருங்க, அந்த புள்ளைய போட்டு டார்ச்சர் பண்றான். அக்கா வர சொல்லுங்க இருக்கா அக்காவை நிசாண்ணா இதோடயே இது நிப்பாட்ட வேணும். இந்த ஒரு ஆதரவு நீங்க கொடுக்க கூடாது. ஆதரவா? இந்த நாயை அடிச்சு ஒழிச்சு கொடும்பாய் அடி இழுக்கிறதுல இருந்து எல்லாம் நடக்கும் போனது. கேவலம் கட்டவனுக்கு ஆதரவா? மன்னிப்பு கொடுத்தியா? உங்களுக்கு பர்சனா எடுத்தவன் நல்லா நடிச்சு கதைப்பாங்க. அவனை பிளக் அடிச்சாச்சியப்பா, இனிமேல் அடிக்கவே இல்லை. அப்பா அவன் வேற நம்பர்ல அடிச்சானா குரலை காட்டு